கோபி பாக்கியா கிட்ட மத்தவங்க சொல்ற மாதிரியே நானும் சொல்றதா நினைக்காத, இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆனா பாக்கியாவோ இல்ல, நான் எனக்கு பிடிச்சதை தான் செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவில் அவங்க தெளிவா இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட கோபியோ, இதுக்கப்புறமா உனக்கு என் மூலியமா ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட தயங்காம கேப்பியா? அதுக்கு பாக்கியாவோ கண்டிப்பா கேட்கறேன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்காத மாதிரி கோபி கிட்ட ரொம்பவே நல்லாவே பேசுறாங்க. இதனால கோபியுமே கொஞ்சம் மன திருப்தியோட அங்கிருந்து கிளம்பி போக, அவங்க போனதுக்கு அப்புறமா வந்த எழிலும் பாக்கியா கிட்ட நான் நடந்ததுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேம்மா. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு உறுதுணையா உங்க கூடயே நின்று இருக்கேன். ஆனா எந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்களுக்கு எதிராக நின்றுட்டு இருக்கல, அதனாலதான். பட் இருந்தாலும் நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க இப்படி சின்னதா இந்த பிசினஸ்லாம் ஓபன் பண்றது அவ்வளோ நல்லதா இருக்கும்னு தோணலாமா? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்ல பாக்கியாவோ, என்ன ஒரு சக்சஸ் படத்தை கொடுத்துட்டு அடுத்த படத்தை இப்போ கொடுக்க போற, ஸோ அதனால உனக்கு வெளியே உங்க அம்மா ஒரு இட்லி கடை வைக்க போறான்ற விஷயத்த சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கா இல்ல அசிங்கமா இருக்கான்னு கேட்க, ஆனா எழிலோ, அம்மா நான் உங்களை நினைச்சு எப்பவுமே அசிங்கப்பட்டது கிடையாது. பட் இதை நான் உங்களுக்காக தான் சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு அதை பிடிக்கலன்னா விடுங்க, உங்களுக்கு தோன்றதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வழியா எழில் பாக்கியா கிட்ட உங்களுக்கு எப்பவும் போலயே நான் உறுதுணையா இருப்பேன்னு சொல்லிட, பாக்கியாவோ நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் எனக்கு தோன்றதையும் எனக்கு பிடிச்சதையும் இதுக்கப்புறமா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம செய்யதான் போறேன். அதனால நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்பவே கெத்தோட கிளம்பி போறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இன்னுமே எழில் பாக்கியாவை பார்த்து பெருமைப்படதான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் பாக்கியாவோட முகத்தை பார்த்து கூட ஈஸ்வரி பேசுற மாதிரியே தெரியல. பட் இதை தெரிஞ்சுக்கிட்டாலும் பாக்கியா அது எதையுமே கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை இருக்கோ அது எல்லாத்தையுமே பரன்மால இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு எழிலுமே அவங்களுக்கு உதவி பண்றாங்க. ஏன் கோபி கூட அவங்களுக்கு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்களோட கடையில எடுத்துட்டு போய் அரேஞ்ச் பண்றதுக்காக வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தனக்கு எதிராக பாக்கியா பண்ணிட்டு இருக்கத பார்த்ததுக்கு அப்புறமாவும் எழில் உதவி பண்றது மட்டும் இல்லாம தன்னோட பையன் கோபியே தன்னோட பேச்ச கூட கேட்காம பாக்கியாவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கோபி மேலேயுமே கொஞ்சம் கோபத்தோட பேசுறாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள கோபி பாக்கியாவுக்கு உதவி பண்றது, பாக்கியா அந்த உதவியை வாங்கிக்கிறதையுமே பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க இன்னுமே ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணத்தோட தான் இருக்காங்க. ஸோ அவங்க என்னதான் பாக்கியா கிட்டயும் கோபி கிட்டயும் வெளியே கோவப்பட்டாலும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் கோபி பாக்கியா எப்படியோ தன்னை ஏத்துக்க மாட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் பாக்கியாவுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி மேல உதவியா பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்டா இனியா அவங்களுக்கு கால் பண்றாங்க. அதாவது இனியா ஈஸ்வரிக்கு கால் பண்ணி, என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க, அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க நிலவரங்கள் எல்லாத்தையுமே விசாரிச்சு முடிச்சுட்டு, இங்க நாங்க ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டோம். ஸோ இங்க நிதிஷோட அப்பா அம்மா உங்க எல்லாரையுமே கூப்பிட்டு விருந்து தரணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால நீங்க கிளம்பி வர முடியுமான்னு கேட்க, ஈஸ்வரியும் இதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியானது மட்டும் இல்லாம நீ எதுக்கும் கவலைப்படாத, முதல் தடவையா சம்மந்தி வீட்டுல இருந்து எங்களை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, நாங்க யாராவது வராம இருந்துருவோமான்னு சொல்லிட்டு உடனே போனை கட் பண்ணிட்டு இந்த விஷயத்த செலியன், எழில், பாக்கியா, கோபின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சொல்லிடுறாங்க. ஆனா பாக்கியாவோ கொஞ்சம் தயக்கத்தோட எனக்கு இன்னுமே கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஒர்க் இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் கோபியோ என்ன இருந்தாலும் நீ அவங்க கூப்பிட்டு வராமல் இருக்கிறது நல்லதா இருக்காது, கொஞ்சம் ஃபார்மாலிட்டிக்காக வந்துட்டு போ, அதுக்கப்புறமா நானுமே ஏதாவது வேலை இருக்காதா சொல்லிட்டு உனக்கு சேர்ந்து வந்து உதவி பண்ணுறேன்னு சொல்ல. ஆனால் பாக்கியாவோ கொஞ்சம் நேரம் எதை பற்றியோ ஆழமாக யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை இல்லை நாங்கள் வர ரெடியாக தான் இருக்கேன், ஏன்னா எனக்குமே ஒரு விஷயத்தை பற்றி எல்லார்கிட்டையுமே சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி, என்ன எந்த விஷயத்தை பற்றி சொல்கிற, நீ இட்லி கடையை ஆரம்பிக்க போகிறன்றதை மட்டும் சம்மந்தி வீட்டில் சொல்லிடாத, அப்படி மட்டும் சொன்ன நம்மளோட பொண்ணு எல்லாரும் கண்டிப்பாக அசிங்கமாக தான் பார்ப்பாங்க, அவங்களோட குடும்பத்துக்கே நீ அசிங்கத்தை ஏற்படுத்துறன்னு நினைச்சி நம்மளை ஏதாவது நினைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப சொல்ற, நீ ஆரம்பிக்கிறதோ ஆரம்பிச்சுட்ட, ஆனா இந்த விஷயத்த மற்றவங்களுக்கு இல்ல குறிப்பா சம்மந்தி வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோ. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க நம்மள அசிங்கமா நினைக்கிறது மட்டும் இல்லாம இனியாவையுமே ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால இனியோட வாழ்க்கைக்குள்ள கூட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, கோபி இதுக்கப்புறமாவது என் பேச்ச கொஞ்சமாவது கேட்டு நடந்துக்க சொல்லி அவகிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அப்ப கூட பாக்கிய கிட்ட பேசாம அங்கிருந்து கோவத்தோட கிளம்பி போறாங்க. ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறமா பாக்கியா வழக்கம் போல அவங்களோட பேச்சை எதையுமே காதுல வாங்காம அவங்க பாட்டுக்கு சுதாகரை பாக்குறதுக்காக ரொம்பவே கெத்தா கிளம்பி ரெடியாகி வெளியே வராங்க. இதை பார்த்துட்டு எழிலுமே, அம்மா இன்னைக்கு ஏதோ ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போறாங்க போலயே, ஏன்னா அவங்களோட முகத்தை பார்க்கும் போது எனக்கு அது தெரியுதுன்னு அமிர்தா கிட்ட சொல்ல, அமிர்தாவும் எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா கோபி எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு அவங்க சுதாகரோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா அங்க சுதாகர் ரொம்பவே வில்லத்தனமா பாக்கியாவை பார்த்துட்டு, இதுக்கப்புறமா இவளால ஒண்ணுமே பண்ண முடியாது, வீட்டுல சும்மா
சும்மா வேலைக்காரி மாதிரி வேலையை தான் செஞ்சுட்டு இருந்திருப்பா. அதனாலதான் நம்ம கூப்பிட்ட உடனேயே ஓடி வந்துட்டா. இது பழைய பாக்கியாவா இருந்திருந்தா எனக்கு ரெஸ்டாரண்ட்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன அசிங்கப்படுத்தி இருந்திருப்பா. நல்ல வேலை நான் பண்ண வேலையால இப்போ என் முன்னாடி வந்து கை கட்டி நிக்கிற நிலைமையில இவ இருக்கான்னு ரொம்பவே கெத்தா யோசிச்சு பார்த்துட்டு வாங்க சம்பந்தி வாங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க முன்னாடி பாக்கிய கிட்ட வழக்கம் போல நாடகத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. பாக்கியாவும் சுதாகரோட சுயரூபம் தெரிஞ்சதுனால அவங்களுமே இப்ப சுதாகருக்கு ஈக்குவலா டிராமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சுதாகர் கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்பவே சகஜமா பேசிக்கிட்டு அவங்கள ஒரு சம்பந்தி மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை பாக்குற இனியாவுமே ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி சம்பந்தி அம்மாவும் அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறி முடிச்சுட்டு அவங்கள சாப்பாடையுமே வச்சுட்டு எல்லார் கூடயுமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா தன்னோட நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த பாக்கியாவும் சரி உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட முகத்தை கூட பார்க்காம இனிய கிட்ட இனியாமா நான் புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறேமான்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சுதாகர் செம்ம ஷாக் கூட பாக்கியாவை பார்க்க ஈஸ்வரியோ கோபத்தோட பாக்கியாவை முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இனியாவோ நடக்கிற விஷயங்கள் சரியா தெரியாததுனால ரொம்பவே ஹாப்பியா பாக்கிய கிட்ட என்னமா அதுக்குள்ளேயே 3வது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ற அளவுக்கு நீ வந்துட்ட போலயே பரவாயில்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையாதாமா இருக்குன்னு சொல்ல ஆனா பாக்கியாவும் இல்ல இதுதான் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ரெஸ்டாரண்டா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஷாக்கான இனியாவும் அம்மா என்ன சொல்றீங்க என்னால இதை புரிஞ்சுக்கவே முடியலையே. இப்போ நம்ம உன்னோட ஓன் ரெஸ்டாரண்ட்டை 2 பேரும் சேர்ந்து தானமா பாத்துக்க போறோம். அப்புறம் எதுக்காக நீ இப்போ வேற புது ரெஸ்டாரண்ட்டை புதுசா ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு கேட்க பாக்கியாவும் இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் உன்னோட மேரேஜ் கிஃப்டாக உனக்கே கொடுத்துட்டேன். அதனால நீ இதுக்கப்புறமா யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது. அந்த ரெஸ்டாரண்ட்டை நீ தான் முழுக்க பார்த்துக்க போற. நான் வேற ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிறேன். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா யாரையும் நம்பி இருக்கிறது நமக்கு ஒன்றும் அவ்வளோ மரியாதையான விஷயமா கிடையாது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்லிட்டு சுதாகர் தன்னை ஏமாத்தி தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினாங்கன்ற விஷயத்த இனிய கிட்ட சொன்னா கண்டிப்பா இனியா இந்த விஷயத்தை பற்றி பேசி ஏதாவது பிரச்சனை பண்ணி அந்த பிரச்சனையால அவங்களோட வாழ்க்கைக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு யோசிச்ச பாக்கியா உடனடியா இந்த விஷயத்த மாத்தி சொல்ல இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் ஈஸ்வரி கொஞ்சம் ஆறுதல் அடைகிறாங்க. பட் இருந்தாலும் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் அவங்களோட புது ரெஸ்டாரண்ட் விஷயத்த பத்தி பாக்கியா சொன்னதுனால அவங்க இன்னுமே பாக்கியமல்ல கோபத்துல தான் உட்காந்துருக்காங்க. பட் சுதாகர் உங்களால அதுக்குள்ள எப்படி இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகத்தோட கேட்க ஆனா பாக்கியாவும் அதெல்லாம் என்கிட்ட இந்த பணத்தை வச்சு நான் சின்னதா ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். போக போக அதை டெவலப் பண்ணிட்டு அது மூலயமா நான் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன் சொல்லிட்டு யார் என்ன தடுக்க நினைச்சாலும் நான் கண்டிப்பா அமைதியா சோர்ந்து போய் உட்காந்துட மாட்டேன்னு சொல்லிட்டு சுதாகருக்கு பதிலடி கொடுக்கற மாதிரியே சில பல டைலாக் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி தன்னோட அம்மா புரியாம ஏதேதோ தன்னோட மாமனார் கிட்ட பேசிட்டு இருக்கத பார்த்த இனியாவும் இங்க என்ன நடக்குது ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் நல்லா தெளிவா தெரியுதுன்னு சொல்லிட்டு அம்மா இதோ நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனடியே அவங்க தனியா போயிட்டு எழில கூப்பிட்டு அண்ணா என்ன விஷயம் எதுக்காக அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு இப்ப நீங்க முழுசா சொல்லியே ஆகணும். ஏன்னா கண்டிப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஹோட்டல் அம்மாக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை போய் எனக்கு அவங்க மேரேஜ் கிஃப்டா கொடுத்துட்டேன்னு சொல்றத என்னால அவ்வளவு சாதாரணமான விஷயமா எடுத்துக்க முடியல. சோ என்ன பிரச்சனைன்னு கேட்க எழிலுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சமாளிச்சாலும் அதுக்கப்புறமா இனியா துருவி கேள்வி கேட்கறதுனால வேற வழி இல்லாம நடந்த அத்தனை உண்மையுமே எடுத்து சொல்லிடுறாங்க. ஆனாலும் அவங்க சுதாகரை பத்தி பாக்கியா சொன்னது எதையுமே முழுசா சொல்லல. ஏன்னா அப்படி சொன்னா கண்டிப்பா இனியா இந்த விஷயத்த பெருசாக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க அது எல்லாத்தையுமே மறைச்சிட. ஆனா இனியாவோ இந்த விஷயத்த கூட அவ்வளோ சாதாரணமா எடுத்துக்க விரும்பல. அதனால அவங்க திடீர்னு நிதிஷோட பிஎஃப்க்கு கால் பண்ணி நீங்க சீக்கிரமா ஒரு பத்திரத்தோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஒரு வழி அவங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க பாருங்க எனக்கு உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு பத்திரத்தை வாங்கி அதுல சைன் போட்டு பாக்கிய கிட்ட நீட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ஷாக்கான பாக்கியாவோ என்னது இது இனியான்னு கேட்க இனியாவோ அம்மா நீ எனக்கு கிஃப்டா கொடுத்த ஹோட்டல நான் உனக்கே திருப்பி கிஃப்டா கொடுத்துட்டமா. இதுக்கப்புறமா நீ அந்த ஹோட்டலையும் நடத்திக்கோ இப்போ புதுசா ஆரம்பிக்க போற ஹோட்டலையுமே நடத்திக்கோ. ஏன்னா எனக்கெல்லாம் ஹோட்டல் பிசினஸ்லாம் சரிப்பட்டு வராது. நான் ரிப்போர்ட்டர் ஆகணும் தான் ஆசைப்பட்டேன். அதுதான் என்னோட கனவு. ஸோ நான் அதுக்கான பாதையில தான் போக போறேன். இப்போ ஹையர் ஸ்டடீஸ்க்காக என்ன நல்லா பண்ணணும்ன்றத ஃபுல்லா பிளான் பண்ணி வச்சுட்டேன். நிதிஷுமே என்ன படிக்க வைக்கிறதா சொல்லிட்டான். அதனால என்னால இந்த ஹோட்டல் பிசினஸை பார்க்க முடியாதுமா. ஸோ இந்த பிசினஸை ஃபுல்லா நீயே பார்த்துக்கோ. பேரை மட்டும் நிதிஷோட அப்பா சொன்ன மாதிரி இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பேர்ல நீ நடத்திக்கோ. மற்றபடி மேனேஜ்மெண்ட் பொறுப்பு எல்லாமே உன் பேர்லயே இருக்கட்டும். ஏன்னா நான் வக்கீல் கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லிதான் இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண சொன்னேன். ஸோ அவங்களுமே அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கப்புறமா அந்த ஹோட்டல் உனக்கு சொந்தமான்னு சொல்லிட்டாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஷாக்கான சுதாகரும் செம்ம கோபத்தோட அவங்க யாரு முன்னாடி பேசிட்டு இருக்கோ எல்லாரும் முன்னாடியுமே என்ன பண்ணிட்டு இருக்கோன்றத கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம எப்பவும் போல பாக்கிய கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி திமிரோட இனியா கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு
உனக்கு புரியுதா? இந்த ஹோட்டலை உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் ஒரு வழியா ஏமாத்தி அந்த ஹோட்டலையே நான் வாங்கிட்டேன். அதே மாதிரி அவங்களோட கள்ளக்கடத்தை அடக்கணுன்றதுக்காக அவங்க வச்சிருந்த இன்னொரு ஹோட்டலையுமே நான் சதி திட்டம் தீட்டி அபகரிச்சுட்டேன். ஆனா இப்போ என்னடானா அவ்வளோ அசால்ட்டா ஒரு நிமிஷத்துல நான் கஷ்டப்பட்டு வாங்கின ஹோட்டல்ல திருப்பி கொடுத்துட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது. ஒழுங்கு மரியாதையா அந்த பத்திரத்தை திருப்பி வாங்க. அந்த ஹோட்டல் இதுக்கப்புறமா எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ திடீர்னு இப்படி அவங்களோட சுயரூபத்தை காட்டுன சுதாகரை பார்த்த கோபியோ செம்ம அதிர்ச்சியில எந்திரிச்சு நின்றுட்டு இருக்க. ஆனா இனியாவோ கரெக்டா ரொம்பவே புத்திசாலித்தனமா பாக்கிக்கிட்ட, அம்மா அப்பனா சுதாகரோட ரெட்டை வேடம் இதுதானமா நீங்க எல்லார்கிட்டயுமே புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்க. என்ன மத்தவங்க சொல்லி புரிஞ்சுக்கல, இப்போ அவங்களோட சுயரூபத்தை அவங்களே வெளியே காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர் கிட்ட, பாட்டி போதுமா, இப்பயாவது நீங்க அம்மா இதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சுதாகர் கிட்ட செம்ம கெத்தோட, இங்க பாருங்க நீங்க என்ன பிளான் போட்டாலும் சரி, நான் கண்டிப்பா இந்த ஹோட்டலை எங்க அம்மா கிட்ட இருந்து திருப்பி வாங்கவே மாட்டேன்னு சொல்ல. ஆனா சுதாகரோ, நீ ஒருவேளை அந்த ஹோட்டலை மட்டும் திருப்பி வாங்கல, அதுக்கப்புறமா இந்த லைஃப்ல உன்னால வாழ முடியாது, என் பையன் கூடயும் சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வேற விதமா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் கூட அசராத இனியாவும், நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த லைஃபே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நான் கண்டிப்பா நீங்க சொல்றதை மட்டும் என்னாலும் செய்யவே மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு பயந்து போன ஈஸ்வரியும், ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க, கண்டிப்பா இந்த ஹோட்டலை பாக்கியா உங்களுக்கே கொடுத்துருவா. ஒருவேளை இனியாவுக்கு வாங்க விருப்பம் இல்லைன்னா பாக்கியா உங்க பேர்லயே கூட அதை மாத்தி கொடுத்துருப்பான்னு சொல்ல பாக்கியாவும் இதை கேட்டுட்டு, எனக்கு இந்த ஹோட்டல் இதுக்கப்புறமா வேண்டான்றத நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். இந்த ஹோட்டலை இனிய எடுத்துக்க விருப்பப்படலனாலும் பரவாயில்ல, அதை நான் நிதிஷ் பேருக்கு கூட எழுதி தர முழு விருப்பத்தோட தான் இருக்கேன். ஆனா என்ன, இதுல எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, நீங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி ஒரு வழியா எல்லார் முன்னாடியுமே உங்களோட சுயரூபத்தை நீங்க காட்டிட்டீங்க. சோ இதுக்கப்புறமா என்னோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்க மேல வச்சிருந்த மதிப்பையும் மரியாதையையும் சுத்தமா குறைச்சிக்கிட்டாங்க. அதை அவங்களோட முகத்தை பார்க்கும் போதே எனக்கு ரொம்பவே தெளிவா புரிய வருது. சோ இதுக்கப்புறமா நான் உங்களெல்லாம் அசிங்கப்படுத்துற அளவுக்கு நீங்க அவ்வளோ ஒர்த்து கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பத்திரத்தை எடுத்து நிதிஷோட கையில கொடுத்துட்டு, மாப்பிள்ள எனக்கு உங்க அப்பா மேலதான் நம்பிக்கை இல்லை, ஆனா உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்க என் பொண்ணை நல்லபடியா பாத்துப்பீங்கன்ற நம்பிக்கை கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு, எனக்கு சின்ன ஹோட்டலா இருந்தாவே போதும், நான் என் உழைப்பால அதை எவ்வளவு பெருசா வேணாலும் ஆக்கிப்பேன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்க இருந்து கெத்தட கிளம்புறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு சுதாகர் இன்னுமே செம்ம கடுப்போடையும் ஆத்திரத்தோடையும் நின்றுட்டு இருக்கா. ஆனா சுதாகரோட இந்த ரெட்டை வேடத்தை பார்த்தா பாக்கியோட வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே சுதாகரை ரொம்பவே கேவலமான பார்வையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், ஒரு வழியா சுதாகரோட முகத்திர இனியாவோட சாதுரியத்தால ஒரு வழியா கிழிஞ்சிருச்சு. இருந்தாலும் பாக்கிய இப்போ கையில கிடைச்ச தன்னோட ஹோட்டல்ல மறுபடியும் நிதிஷை நம்பி ஒப்படைச்சிட்டாங்க. பட் நிதிஷ் எப்படிப்பட்ட ஆளுன்றது பாக்கியாவுக்கு எப்பதான் புரிய வரப்போகுது. அவங்க எப்படிதான் தான் பொண்ணோட லைஃபை அடுத்து சேவ் பண்ண போறாங்க, அடுத்து பாக்கியா எப்படி தன்னோட அந்த சின்ன ஹோட்டல் மூலியமா தன்னோட கனவை நினைவாக்க போறாங்க. எல்லாத்துக்கும் மேல யாரெல்லாம் சுதாகரோட ரெட்டை வேட வெளியே வந்ததுல சந்தோஷப்படுறீங்க, அண்ட் ஆல்சோ இனியா எடுத்த முடிவை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன?